ஹாய் ஆல். ரொம்ப நாள் மீன் 1 month கழிச்சு இப்போ தான் வீடியோ பண்ணுறேன். இது ஒரு மினி விலாகாக தான் இருக்க போகுது. ரொம்ப ரைடிங் கியர்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி, அதனால் இன்றைக்கி வீடியோ பண்ணியே ஆகணும். அண்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்குது. என்னென்ன அப்டேட் ஆகிருக்குன்னு அதுவும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. யாரும் இல்லை, என்னோடய ஃபியான்சி அவங்க தான். எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் என்கேஜ்மெண்ட் மேபி இந்த ஜூலை ஆகஸ்ட் மேபி என்கேஜ்மெண்ட்டு ஆகஸ்ட்டில் இருக்கிறேன். அண்ட் மேரேஜ் செப்டம்பரில் இருக்கிறேன். அது வரைக்கும் அவங்க ஜஸ்ட்டாக ரீல்ஸ் ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்பேன், ரீல்ஸ் வீடியோ. அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம விலாக் இதில் எல்லாத்துலேயும் வரணும் அவங்களும் ஆசைப்பட்றாங்க. அந்த ஆசைப்படுறது நம்ம எப்போ இது பண்ணலான்னா நமக்கு ஓகே மேரேஜுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம இதில் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில காரணம் இருக்குது அது. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா சேலம் ஹைவே, ஃப்ரம் ஒசூர் டு சேலம் ஹைவே புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு. முன்னெல்லாம் நம்ம சேலம் போனோம் அப்படின்னா ஒன்று ஹைவே பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தான் இருக்கணும். கிருஷ்ணகிரி போயிட்டு அங்கேருந்து ஃப்ரம் ஒசூர் டு கிருஷ்ணகிரி டு தருமபுரி டு சேலம் அப்படி தான் போய்ட்டுருந்தோம். இப்போ நிறையா இது டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. இதோட பிளான்லாம் பார்த்திங்கன்னா 10 years பிஃபோரே வந்துடுச்சுன்னு தான் சொன்னாங்க. அண்ட் இப்போ இந்த ரோடு இது எப்படி வருதுன்னா, நம்ம ஒசூர்லேருந்து ராய்கோட்டை, பாலக்கோடு, தருமபுரி சேம் அதே தான். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு டவுனுக்குள்ளே ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக ஹைவே பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஹைவே பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் பைக் வந்து டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையான ஹைவே. ரொம்ப கர்வ் இல்லை, ரொம்ப இதெல்லாம் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்தோன்னா டாப் ஸ்பீடு டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு சூப்பர் பைக் டெஸ்ட் பண்ண மாதிரி போட்டிருப்போம். அண்ட் அப்போ வந்து இங்கே வந்து சூப்பர் பைக் எடுத்துகிட்டு வந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் ஸ்பீடு செக் பண்ணிருக்கலாம். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் இந்த 1 month வீடியோவும் பண்ணல, ரீல்ஸும் பண்ணலன்னா எனக்கு நிறைய இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்குது. இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்குன்னு இல்லை, ஆயிடுச்சு. எதிர்பார்க்குற மாதிரி தான் ஆயிடுச்சு ரொம்ப. அண்ட் அது ஒரு விஷயம் ஷார்ட் அவுட் பண்ண இன்னொரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப அலோன் ஆஃப் அப்படிலாம் ஃபீல் ஆச்சு. எங்கேயாச்சும் போகலாமா, தனியாக போகலாமா அப்படின்ட்டு. பட் ஓகே, என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம மனசில் நினைக்கிறது தான், என்ன கஷ்டம் இருந்தாலும் ஓகே இது ஷார்ட் அவுட் பண்ணலாம், இது முடியாமல் அப்படின்ட்டு எல்லாமே 1 by 1 ஷார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப எல்லாமே சீக்கிரமாக ஷார்ட் அவுட் ஆயிரும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைவேல ஒசூர்லேருந்து சேலம் டவுனை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை டோல்ஸ்னால், ஒன்று ஒத்தனப்பள்ளிக்கிட்ட அங்கே ஒரு டோல்கேட்டு, அப்புறம் இந்த பாப்பர்பேட்டி நியர்பை பாலக்கோடை தாண்டி அங்கே ஒரு டோல்கேட்டு, அதுக்கப்புறம் தொப்பூர் டோல்கேட்டு, அப்புறம் ஓமலூர் டோல்கேட், நியர்பை 4 டோல்கேட்ஸ் இதாகிடுது. பட் நம்ம கிருஷ்ணகிரி வழியாக வந்தோன்னா 3 டோல்கேட்ஸ். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 40 kilometers, தருமபுரி ரீச் ஆகிறதுக்கு 40 kilometers எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த வழியாக வந்தோன்னா 40 kilometers டக்குன்னு 40 kilometers குறையும். அண்டு நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிறதுக்கு இருக்குது. அந்த ரோடு பார்த்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அண்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, அங்கங்கே பிட்டாக தான் கம்ப்ளீட் முடிச்சிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு 6 to 8 months ஆயிரும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே இந்த வழியிலே வந்துட வேண்டியதான். பட் இந்த டோல்ஸ் இருக்குது, எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு ஒரு சில காரணம், அதுக்கும் ஒரு வழி இருக்கும். எப்படியாச்சும் உள்ள போய் போகிறதுக்கு, டோல் பே பண்ணாமல் போகிறதுக்கு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து மந்த்லி 2 to 3 வீடியோஸ் வரும். அண்ட் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஓகே guys, see you on next video. டாடா பை பை அண்ட் hope you all are fine. எல்லோரும் பத்திரமா இருங்க. ரைட் பண்ணும்போது சேஃப்டி கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்க. அப்படி சேஃப்டி கியர்ஸ் இல்லைன்னா ஹெல்மெட்டாச்சு வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகுது. ஆக்சிடெண்ட் ஆனால் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகுது ஹெட்டு தான். நீங்கள் ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள், அந்த க்ளவுஸ் வேர் பண்ணுங்கள். இதோட
இந்த ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸோட அருமை என்னென்னா எனக்கு ஒரு தடவை கீழே விழும்போதே தெரிஞ்சு. அன்றைக்கி அந்த ஹெல்மெட்டு க்ளவுஸ் இல்லைன்னா ஃபுல் ஸ்க்ராச்சஸ் ஆகிட்ருக்கும், இங்கெல்லாம் ஃபுல் ஸ்க்ராச்சஸ் ஆகிட்ருக்கும். சரிங்களா, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you on next video.